ஒரு எஜுகேஷன் ரிலேட்டடான ஷேர்ஸில் நான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், அதுவும் நான் ஐபிஓலேருந்தே அப்ளை பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கான வீடியோ தான். அனைவருக்கும் வணக்கம். தமிழ் நிஃப்டி ஜோன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுற அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜெரோ இன்ஸ்டியூட் ஐபிஓ. ஸோ இந்த இன்ஸ்டியூட் வந்து எந்த விதமான பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க, இந்த ஐபிஓ எப்போ ஓப்பன் பண்ணுறாங்க, க்ளோஸ் பண்ணுறாங்க, லிஸ்டிங்கில் வராங்க, ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் எப்படி இருக்குது, கிரே மார்க்கெட் ப்ரீமியம் எந்த அளவுக்கு ரன் ஆகிட்டு இருக்கு அப்படின்றத டீட்டெயில்டாக ஒன் பை ஒன்னாக நம்ம தமிழில் பார்க்க போகிறோம். ஸோ நான் வந்து செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசர் ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு உங்கள் ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோக்கு ஏற்ற மாதிரி உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல் டிஸ்க்ளைமர் அப்ளிகபிள். ஓகேங்க. ஸோ ஜெரோ இன்ஸ்டியூட் ஐபிஓ. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா 2009 இவங்க வந்து இன்கார்பரேட் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்களுடைய மெயின் பிஸ்னஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆன்லைன் ஹையர் எஜுகேஷன் அண்ட் அப்ஸ்கில்லிங் பிளாட்ஃபார்ம் அப்படின்றத சொல்ல வராங்க. ஸோ நிறைய வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரீசன்ட் டேஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் கொரோனாக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய எஜுகேஷன் ரிலேட்டடான திங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன்லேயே வந்து என்னன்னா நிறையவே வந்து என்னன்னா ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ அதில் இந்த இன்ஸ்டியூட், அதாவது என்னென்னா ஜெரோ இன்ஸ்டியூட் வந்து என்னென்னா ஒரு மேஜர் பங்கு வகிக்கிறாங்க அப்படின்றத சொல்ல வராங்க. ஸோ இதுதான் வந்து இவங்களுடைய பிஸ்னஸ். ஸோ மார்ச் 31, 2025 ஸ்டேட்டஸ் படி வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு பேன் இண்டியா லெவலில் நிறைய சிட்டிஸில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுடைய ப்ரெசன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. அதுவும் மேஜராக ஐஐஎம் கேம்பஸில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க நல்லாவே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ கிட்டத்தட்ட 22 ஆஃபீஸ் வந்து என்னன்னா லேர்னிங் சென்டர்ஸ் வந்து என்னன்னா இவங்க கிட்ட இருக்குது. 17 இம்மர்சிவ் டெக் ஸ்டூடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க கிட்ட இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க இவங்க வந்துட்டு. ஸோ நீங்கள் யாராவது இந்த ஜெரோ இன்ஸ்டியூட்டில் ஏதாவது அப்ஸ்கில்லிங் வந்து பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஜஸ்ட் வந்து கமெண்ட் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா. ஸோ இவங்க வந்து என்னென்ன ஒரு மேஜர் டிகிரிஸ் எல்லாமே பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா டிபிஏ, எம்பிஏ அண்ட் எம்காம், எம்ஏ, பிஜிடிஎம், எம்சிஏ, எம்எஸ்சி, பிகாம் அண்ட் பிசிஏ. ஸோ இந்த டிகிரிஸ் எல்லாமே வித் சர்டிஃபிகேஷனோட இவங்ககிட்ட நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த இன்ஸ்டியூஷனில் நீங்கள் வந்துட்டு படிக்கலாம். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இவங்க கிட்டத்தட்ட 36 மேஜர் இன்ஸ்டியூஷனில் இவங்க வந்து என்னென்னா ஒரு டைப் வச்சுட்டு ஒரு பார்ட்னர்ஷிப்பில் இவங்க ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்றத சொல்ல வராங்க. ஸோ இவங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஓவரால் இந்த மாதிரி நிறைய டிகிரி சர்டிஃபிகேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 268 டிகிரி ப்ரோக்ராம்ஸ் அண்ட் சர்டிஃபிகேஷன் வந்து கோர்சஸ் வந்து இவங்க கிட்ட இருக்குது அப்படின்றத என்ன பண்ணுறாங்க இவங்க சொல்கிறாங்க. ஸோ இந்த இன்ஸ்டியூட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 860 எம்ப்ளாயீஸ் வந்து என்னென்னா ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்றத சொல்கிறாங்க மார்ச் 31, 2025 ஸ்டேட்டஸ் படி. ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த ஐபிஓ பற்றி நம்ம வந்து பார்த்துருந்தோம். ஸோ நான் உங்ககிட்ட என்ன எதிர்பார்க்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம யூடியூப் சேனலில் ஸ்டாக் மார்க்கெட்டோட, ஐபிஓ ரிலேட்டடாக, மியூச்சுவல் ஃபண்ட் ரிலேட்டடாக நான் நிறைய வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கோம். நீங்கள் எனக்கு பண்ண வேண்டியது எல்லாமே என்னென்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணி விடுங்க. ஓகேங்க. ஸோ இந்த ஐபிஓ எப்போ ஓப்பன் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது செப்டம்பர் 23 செப்டம்பர் 25 வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இவங்க அப்ளிகேஷன் ஓப்பனில் வந்து வராங்க. ஃபேஸ் வேல்யூ ₹10 பர் ஷேருக்கு இவங்க கொடுக்குறாங்க. இஷ்யூ ப்ரைஸ் பேண்டுன்னு பார்க்கும்போது ₹846 ₹890 வரைக்கும் இவங்க இஷ்யூ ப்ரைஸ் பேண்ட் வந்து இருக்குது. ஒரு லாட் சைஸுக்கு 16 ஷேர்ஸ் வந்து இவங்க என்ன பண்ணுறாங்க கொடுக்குறாங்க. ஸோ சேல்ஸ் டைப்னு பார்க்கும்போது 2 வராங்க. ஃப்ரெஷ் கேபிட்டலாகவும் ஆஃபர் ஃபார் சேல்லையும் இவங்க வராங்க. டோட்டல் இஷ்யூ சைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 450 கோடி அளவுக்கு இவங்க கொடுக்குறாங்க. ஸோ அதில் வந்து ஃப்ரெஷ் இஷ்யூவாகவும் 170 கோடியாகவும், ஆஃபர் ஃபார் சேலாக 280 கோடியும் இவங்க வராங்க. பிஎஸ்சி அண்ட் என்எஸ்சி 2 ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சிலும் இவங்க வராங்க. ஸோ ஜெரோ இன்ஸ்டியூட் வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 23, 25 டேட் பார்த்துருந்தோம். ஸோ அலாட்மெண்ட் டேட் செப்டம்பர் 26 அன்னைக்கு உங்களுக்கு அலாட்மெண்ட் வந்து தெரிய வந்துடும். செப்டம்பர் 29 அன்னைக்கு உங்களுக்கு அலாட்மெண்ட் நடந்திருந்தால் உங்கள் ஷேர்ஸ் டிமேட் அக்கௌண்ட்டுக்கு வந்து கொடுத்துருவாங்க. அலாட்மெண்ட் நடக்கலை அப்படின்னா உங்கள் அமௌண்ட் ரீஃபண்ட் வந்து ஆகிடும். ஸோ லிஸ்டிங் டேட் அப்படின்னு பார்க்கும்போது செப்டம்பர் 30 அன்னைக்கு காலையில் 10 மணிக்கு ஸ்டாக் மார்க்கெட்டில் இவங்க லிஸ்டிங் அன்னைக்கு வராங்க. ஸோ யூபிஐ மேண்டேட் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது செப்டம்பர் 23 25 வரைக்கும் நீங்கள் அப்ளிகேஷன் வந்து ரைஸ் பண்ணிங்கன்னா அதிகபட்சமாக நீங்கள் செப்டம்பர் 25 ஈவினிங் 5 மணிக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணணும், இவங்க யூபிஐ மேண்டேட் வந்து கம்பல்சரி மேண்டேட் வந்து பண்ணணும். இல்லைனா உங்கள் அப்ளிகேஷன் வந்து எடுத்துக்க மாட்டாங்க. ஓகேங்க. ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் ரீட்டைல் கேட்டகரியில் தான் நீங்கள் இருக்கீங்க. ஸோ ஒரு லாட்லேருந்து 14 லாட் வரைக்கும் உங்களோட அப்ளிகேஷன் வந்து ரைஸ் பண்ண முடியும். ஒரு லாட்டுக்கு மினிமம் உங்கள்கிட்ட ₹14,240 உங்களுக்கு வந்து தேவைப்படும். அதிகபட்சமாக வந்து என்னென்னா 14 லாட் வரைக்கும் உங்களால் ரீட்டைல் கேட்டகரியில் உங்களால் அப்ளிகேஷன் ரைஸ் பண்ண முடியும். ஸ்மால் ஹெச்என்ஐ கேட்டகரி 15 லாட்லேருந்து 70 லாட் வரைக்கும், பிக் ஹெச்என்ஐ கேட்டகரி 71 லாட்லேருந்து உங்களால் அப்ளிகேஷன் வந்து ரைஸ் பண்ண முடியும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ ஜெரோ இன்ஸ்டியூட் வந்து பார்த்தீங்கன்னா கியூபி கேட்டகரிக்கு 50%, ரீட்டைல் கேட்டகரிக்கு 35% ஒரு டீசெண்டான செக்ரிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. என்ஐஏ கேட்டகரிக்கு 15% இவங்க கொடுத்துருக்காங்க.
ஓகேங்க. ஸோ இந்த கம்பெனியோட, இந்த இன்ஸ்டிடியூட்டோட ஒரு ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் எப்படி இருக்குது, ஃபினான்ஷியல் இன் சென்ஸ் வந்துன்னா கேபிஐ எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது, ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 35, 36%, ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு 37%, டெட் பை ஈக்விட்டி 0.30வும், ரிட்டர்ன் ஆன் நெட் வர்த்து 30%, ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் மார்ஜின் 20%, எபிட்டா மார்ஜின் 33%, ப்ரைஸ் டு புக் வேல்யூ 10.50 அளவுக்கு இவங்க ஃபண்டமெண்டலாக வந்து இருக்காங்க. ஸோ இந்த கம்பெனியோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் லாஸ்ட் 1 இயர், அதாவது லாஸ்ட் 1 இயர்னா மார்ச் 2025 ஸ்டேட்டஸ் படி இந்த இன்ஸ்டியூட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராஃபிட் மேக்கிங் இன்ஸ்டியூட்ஸ்னால் வந்து இருக்காங்க. 51.67 அந்த அத்தனை கோடிகள் வந்து என்ன பண்ணுறாங்க, இவங்க வந்துட்டு ப்ராஃபிட் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அசட்னு பார்க்கும்போது இவங்க கிட்ட 276 கோடியும், டோட்டல் இன்கம் வந்துட்டு 254 கோடியும் இவங்க கிட்ட இருக்கு. ஸோ இந்த இன்ஸ்டியூட்டோட இபிஓஸ் அப்படின்னு பார்க்கும்போது 25.52லேருந்து போஸ்ட் ஐபிஓக்கு வந்து 23.32 வந்து கன்வெர்ட் ஆகுது. ப்ரைஸ் டு ஏர்னிங் ரேஷியோ 34லேருந்து 38 வந்து பார்த்தீங்கன்னா கன்வெர்ட் ஆகுது. ஸோ இவங்களுடைய ஏர்னிங்ஸ் இதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இவங்களோட ப்ரைஸ் ஃபிக்ஸிங் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது அப்படின்றத பிஇ ரேஷியோ மூலயமா நமக்கு தெரிய வருது. ஓகேங்க. ஸோ இந்த ஐபிஓ நான் வந்து ஒரு லிஸ்டிங் கெயினுக்காக பண்ணலாமா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்கன்னா, ஸோ இன்றைக்கி டேட்டில் இந்த ஐபிஓ 11.6% அளவுக்கு என்னென்னா பாசிட்டிவில் வந்து என்னென்னா ரன் ஆகிட்டு இருக்கு. ஓகேங்களா. ஸோ இந்த ஐபிஓ வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து நீங்கள் மேபி ஒரு 3rd டே அன்னைக்கு நீங்கள் வந்து ஒரு செக் பண்ணி பார்த்துட்டு ஒரு 10%க்கு மேலவே இவங்க வந்து என்னென்னா வச்சுருந்தாங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணலாம், அப்ளிகேஷன் வந்து ரைஸ் பண்ணலாம் அப்படின்றது என்னுடைய சஜஷன். நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3rd டே அன்னைக்கு 10%க்கு மேலே இருந்தால் நான் வந்து ஐபிஓ ரைஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ நீங்கள் எந்த பிளானிங்கில் இருக்கீங்க அப்படின்றத என்ன பண்ணுங்கள், ஜஸ்ட் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் வந்து இன்றைக்கி வந்து ஒரு லைவ் வந்து ஒன்று வந்திருந்தேன். ஓகேங்களா. ஸோ அந்த லைவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீக்கு ஓவரால் ஐபிஓ எல்லாமே நான் என்ன பண்ணியிருக்கேன், டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். குமுலேட்டிவாக வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன், டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். சப்போஸ் யாராவது பார்க்கல அப்படின்னா கொஞ்சம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா. ஸோ இதுதான் நான் வந்து கலெக்ட் பண்ண டேட்டா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக இருந்தால் கமெண்ட் பண்ணி விடுங்க. இந்த யூடியூப் சேனலுடைய கண்டென்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஃபைனலாக எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்க அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி நண்பர்களே.